சார் நீங்கள் படிங்க. எல்லாரும் படிங்க சார். ரூபா சொல்லுங்க. கேமரா சுத்தணும்ல. இந்த சைடு வரணும் மாதிரி டெக்னீஷியன் லட்சுமண் சார் கொடுங்க. அவங்க சார் அவங்க லட்சுமண் சார் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இவ்வளோ ஸ்பீடாக விட கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிடுங்களேன். எல்லாரும் தெரியுமா? அந்த மேடம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இல்லை இல்லை அவங்க ஏங்க நினைக்கிறீங்க பூஜை போடும்போது? நீங்கள் அப்படி நின்றுங்க. ஓகேவாண்ணா? ஓகே சரியா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ருத்ர வேட்டை படம் வந்து இன்னைக்கு டப்பிங் பூஜை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்னுடைய சார்பா எல்லாருக்கும், இந்த டீம்ல உள்ள எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா ரொம்ப ஜாலியா வந்து எடுத்தாங்க. ஸோ இல்ல ஹீரோயின்ஸ் எல்லாமே புதுமுகம் தான். ஸோ ரொம்ப சூப்பரா வந்து பண்ணாங்க ஸ்பாட்ல. ரொம்ப சின்ன படம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் சின்ன படம் இல்லை. பட் சின்னதாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது நல்லா பெருசா பெரிய படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ நான் நிறைய சீன் காமெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டருக்கும் ஸோ கேமராமேன் சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். ஏன் சார் புதுசா? புது ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நிறைய படங்கள் இது மாதிரி புது புது டைரக்டர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ டப்பிங் முடிஞ்சோடனே அடுத்து ஆடியோ லஞ்சில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் மீட் பண்றேன். இந்த படத்தை பத்தி இன்னும் பெருசா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் டீமுக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நான் ஆக்டர் முத்துசாமி. இன்னைக்கு வந்து ருத்ர வேட்டை படம் வந்து இன்னைக்கு டப்பிங் பூஜையோட சிறப்பா உங்களெல்லாம் பார்த்து ஒரு பேட்டி கொடுத்துடலான்ட்டு அழகா சிறப்பா ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் நான் தனியா பேசினா எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்ல. டைரக்டர் சார் வணக்கம், வெல்கம், வாங்க சார். வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ, ஸோ ஹீரோனா திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஸோ அந்த ஹீரோ. ஸோ ரொம்ப சூப்பரா எங்களெல்லாம் நடிக்க வச்சாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நம்ம அந்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும். நீங்க அடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணணும். என்ன சேர்த்து தான் நீங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தானே. ஸோ டைரக்டர் 2 வார்த்தைகள் பேசுவாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ருத்ரவேட்டை படத்தோட டப்பிங் பூஜைக்காக வந்திருக்கிறோம். இன்னிலிருந்து நம்மளோட படத்தோட டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த படம் வந்து நல்லபடியா வந்திருக்குது. இதுல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முத்துசாமி சார் இவங்க நல்ல காமெடி, அருமையான காமெடி. அதாவது பார்த்தாலும் எங்களுக்கே சிரிப்பு வருது எடிட்டிங் பண்ணும்போது. அந்த அளவுக்கு அருமையா பண்ணியிருக்காரு. ஆனா சாரோட இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு பெரிய சார் மூலியமா ஒரு வெற்றி இருக்கு. அந்த காமெடியில படத்துல வந்து 4 சாங் வச்சிருக்கிறோம். அது இல்லாம வந்து 4 ஃபைட் இருக்கு. சாங் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சுகுன்றவர் பண்றாரு. 2வது ஹீரோ வந்து விக்னேஷ்ன்றவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து மோனிஷான்னு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பண்ணுது. ஹேமான்றவங்க செகண்ட் ஹீரோயினி பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி புது ஆர்டிஸ்டும் இருக்காங்க, பழைய ஆர்டிஸ்டும் வச்சு படத்தை வந்து சின்ன படமா தெரியாம பெரிய அளவுக்கா தெரியுற மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்கோம். பொறுமையா நல்லபடியா வந்துட்டு இருக்குது. கடவுளோட ஆசீர்வாதத்தால படம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்றோம். எல்லாரும் நன்றி. நீங்களும் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். ஸோ இறைவனோட ஆசீர்வாதம்.
பட் இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஸோ காமெடி லவ்வுக்கு லவ், ஸோ சென்டிமெண்ட்டுக்கு எல்லாமே கலந்துருக்கும் இந்த படம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ டப்பிங்லாம் முடிச்சுட்டு ஆடியோ லஞ்ச்ல உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். தேங்க்யூ, மகிழ்ச்சி. ரெடி? ஓகே, ரோலிங்ண்ணா. இப்போ டைரக்டா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா, சும்மா கலன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஹீரோனி, 2 ஹீரோனி இருக்காங்க. ஸோ அவங்களதான் இப்போ வர வைக்க போறோம். கம் டு பேக் ஹீரோனிக்கு வாங்க, வெல்கம். வாங்க 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 வாங்க, வெல்கம், உட்காருங்க, வாங்க. இவங்க தான் பாத்துக்கோங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியான 2 ஹீரோனி. ஸோ இப்போ சிம்பிளா இருக்கான்னு நினைக்கிறீங்க, படத்துல வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ செம்மையா நடிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள், உங்க 2 பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து மேலும் பெரிய பெரிய ஹீரோக்குள்ள நடிக்கணும். அஜித், விஜய், அஜித், அப்புறம் 2 ஒன்று தானா, சிவகார்த்திகேயன், ரஜினி சார். ஸோ உங்களை எல்லாருக்கும் கூட நடிக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியிலும் நீங்க நடிக்கணும். ஸோ நீங்களும் 2 சில வார்த்தைகள் பேசுறீங்க. மோனிஷா செல்வகுமார் என்னோட பேரு. நான் இந்த மூவில வந்து லீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மூவில ருத்ரவேட்டை மூவில வந்து சான்ஸ் இந்த ஜெயந்தி அருணாச்சலம் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கேமராமேன் கால் பண்ணி சார், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜெயந்தி கோ டைரக்டரா ஒர்க் பண்றாங்க சுரேஷ் சார், அவங்களுக்கு எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பேசிட்டீங்களா? ஸோ இந்த படத்தோட அனுபவம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது ஸ்பாட்ல? ஸோ ஏன்னா புதுசா நடிச்சிருக்கிறீங்க. ஸோ டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்பாட்ல எப்படி நடந்தது, எப்படி உங்களுக்கு வேலை வாங்கினாரு, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம்? அப்படிலாம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவை ஆரம்பிச்சுல ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனா சாரோட டீம் அப்படிலாம் இல்ல, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எந்த இடத்துலயுமே எங்களை வந்து எல்லா இடத்துலயுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப மோட்டிவேஷனா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர் தேங்க்யூ. வந்ததுக்கு அழகான மீடியா பத்தி அழகா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ, நன்றி. ஓகே, வணக்கம். என் பேரு முருகன், நான் பாண்டிச்சேரியிலிருந்து வரேன். இன்னைக்கு ருத்ரவேட்டை திரைப்படத்தோட குரல் பதிவு பூஜை. இந்த பூஜையில கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஜெயந்த அருணாச்சலம் அவர்கள் எனக்கு ஒரு நண்பர், அது மட்டும் இல்லாத ஒரு இயக்குனர். இந்த படத்துல சும்மா வந்து என்னை வேலை பார்க்க தான் கூட்டாங்க. வேலை பார்க்கும்போது ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்குதுன்னு சொன்னார் சாரு. அப்ப அந்த கேரக்டர் பண்ணும்போது சாருக்கே பிடிச்சி போச்சு நான் பண்ண கேரக்டர். அதனால படம் ஃபுல்லாவே முழுமையாவே இந்த படத்துல எனக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையும் பார்த்துருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எல்லாரும் ஒரு கஷ்டமா நினைப்பாங்க. நான் அதை வந்து ஒரு சேவையே செய்யறேன். அது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. ஏன்னா நம்மளால ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க. இப்போ முருகன் சாரி எங்க என்ன கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சாப்பாடை கொடுத்து அவங்க சாப்பிடும் போது அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க, நானும் சந்தோஷப்படுறேன். இந்த படம் வந்து முழுக்க ஒரு நல்ல குடும்ப கதை, அதே மாதிரி காமெடி இருக்குது. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஜெயந்த அருணாச்சலம் அவர்கள் திரைக்கதையை அவ்வளவு அருமையா அற்புதமாக காய்ந்து வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு பிரேமும் அருமையா வந்திருக்குது. இந்த படத்தை வந்து பொதுமக்களாகி நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் வரவேற்பும் கொடுக்கணும். இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டார் ஸ்டுடியோவில் ருத்ரவேட்டை திரைப்படத்தின் குரல் பதிவாக வந்திருக்கிறோம். தம்பி நவீன் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களிடம் சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ருத்ரவேட்டை படத்துல இப்போ அறிமுக நடிகராக நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஜெயந்த அருணாச்சலத்துக்கு நன்றி. எனக்கு வந்து அவ்வளோ நடிக்க தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுத்து நல்லா நடிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. அதே இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் ஆகிய நீங்களும் தியேட்டரில் படம் பார்த்து எங்களுக்கு நல்ல வரவேற்பும் இதுவும் கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திரிபுர சுந்தரி. நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஜெயகாந்தன் சார் ருத்ரவேட்டை மூவி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் ஆகிய நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு அளிக்கணும். எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த படம் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது ஆதரவு கொடுத்து இந்த படம் நல்லா மேலும் வந்து வர்றதுக்கு நீங்கள் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து விக்னேஷ்.
இந்த மூவியில் செகண்ட் ஹீரோ பண்ணுறேன். மூவி நேம் வந்து ருத்ரவேட்டை, லட்சுமி வந்து ருத்ரவேட்டை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து நான் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட்டிங் எல்லாம் எல்லா இடத்துலையும் போவேன். ஆனால் இந்த படத்துக்குள்ளே நான் போக முடியுமான்ட்டு எதிர்பார்க்குவேன். ஆனால் முடியாது. நான் ட்ரை பண்ணேன், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு டைம் வந்து ஒரு ஆடிஷன்ன்ற மாதிரி வைஃப் சொன்னாங்க, ஆடிஷன் இருக்கு, பேபி ஆடிஷன் சொன்னாங்க அப்படின்னு. சரி, குழந்தை நடிக்க வைக்கலான்ட்டு நான் எங்கள் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் சாருக்கு அறிமுகப்படுத்தலான்னு கூட்டின்னு போனேன். ஆனால் அங்கே கூட்டின்னு போகும்போது நம்ம பாப்பாவும் ஓகே பாப்பா ட்ரை பண்ணுங்க, உங்க நல்லா இருக்கு பேஸ் லுக்கெல்லாம், நீ ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு டைரக்ட் சார் சொன்னாரு. சார் நம்மளால முடியுமா தெரியல சார், எவ்வளவோ ட்ரை பண்ணா எனக்கு முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி ஓகே சார், நீங்க சொல்றதுனால நான் ஓகே சார், நான் ஆடிஷன் பார்க்கலாம் சார் அப்படின்னா. ஓரளவுக்கு போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. பண்ணோடனே பேஸ் லுக் நல்லா இருக்குடா, நான் வாய்ப்பு கொடுக்குறேன்டா, உனக்கு ஃபர்ஸ்டே சின்ன கேரக்டர் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் உனக்கு மெயின் செகண்ட் ஹீரோவே நான் கொடுக்குறேன் இந்த மூவியில, அதனால நீ நல்லா நடிடா. சார் எனக்கு நடிக்க தெரியாது சார், நான் பார்த்துருக்கேன், என்ன பையன் சார் எனக்கு அப்படின்னா. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்டா, சொல்லிக் கொடுக்கும்போது நீ வந்து நல்லா ட்ரெயினை போயிட்டு இன்னும் மேலே எல்லாம் பட வாய்ப்பு வரும்டா, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வரும்போது நீ அந்த வாய்ப்பை நழுவ விடாத அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார். ஜெயன் சார், அருணாச்சல் சார் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் வந்து சரி ஓகே சார்ன்னு சொன்னேன். வீட்டில் வந்து ப்ராப்ளம், போகாத, மூவி நடிக்காத, பாப்பாக்காக தான் வந்தோம், நீ நடிக்காத, அந்த டைமில் ஹீரோனி வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. வீட்டில் பிரச்சனை வந்துதான் வந்தது. அதனால வீட்டில் எப்படியே சமாளிச்சு ஒரு டைம் உள்ளே போனாதான் நமக்கு அடுத்து வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால நானும் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு மூவி, நல்லா டைலாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா லவ் சீன் வந்திருக்கு. மூவியில் படம் பேசும் அது மாதிரி இருக்கு. எல்லாரும் எனக்கு இந்த படம் பார்த்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அடுத்த மூவிக்கு என்ன படி நீ தான் நவுத்தணும். எல்லாரும் இந்த படத்தை பார்த்து எனக்கு வரவேற்பு கொடுக்கணும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ருத்ரவேட்டை படத்துக்கு குரல் பதிவிட வந்திருக்கேன். ருத்ரவேட்டை படத்துல பாத்தீங்கன்னா இவங்க செகண்ட் ஹீரோயினா பண்றாங்க. இவங்க பேர் வந்து தனுஸ்ரீ. இவங்களுக்கு நீங்க தான் ஆதரவு அளிக்கணும். மேல மேல வர்றதுக்கு மக்களாகிய நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்துட்டு தனஸ்ரீ. இந்த மூவில வந்துட்டு நான் நடிப்பேனானே எனக்கே ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ பெரிய ரோல் வந்துட்டு டைரக்டர் சார் கொடுப்பான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், கேமராமேன், எனக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீம்ல இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த மூவில வந்துட்டு ஆக்ட் பண்ண கொடுத்தாங்க. நான் சின்ன ரோல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய ரோல் கொடுத்து ஒரு செகண்ட் ஹீரோயினியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சாருக்கு. அவரு பேர் வந்துட்டு ஜெயந்தன் அருணாச்சலம் சார். அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணது வந்துட்டு எங்க அம்மா அப்பா தான். எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வந்துட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கும் நான் மேல மேல வருவேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நம்புறாங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் சொல்லுவாரு, நீ நல்லா பண்றமா, இன்னும் நீ நல்லா பண்ணணும், இதுக்கும் மேல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் மேல வருவேன். இந்த ருத்ரவேட்டை மூவில வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. படம் வந்துட்டு சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து சப்போர்ட் எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ருத்ரவேட்டை படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் நான் பேசுறேன். இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி சவுடுன்னு ஒரு படம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் ருத்ரவேட்டை படம் வந்து ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இப்போ போயிட்டு இருக்கு. டப்பிங் வந்திருக்கிறோம். படம் நல்லபடியா வந்து பண்ணியிருக்கோம். கதாம்சம் வந்து நல்லா அமைச்சிருக்கிறோம். குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய கதை இது. ரெண்டாவது நிறைய சாங் வந்து 4 சாங் வச்சிருக்கிறோம். சாங்கோட மியூசிக் டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா நரேஷ் மியூசிக் டைரக்டர் தான் சாங் பண்ணியிருக்காரு. சாங் வந்து மிகப்பெரிய பிரமாதமா வந்திருக்குது. 2-3 சாங் வந்து நல்லா இருக்கு. இன்னொரு சாங் வந்து அம்மா சாங் ஒன்று வச்சிருக்கோம். மொத்தம் 4 சாங் படத்துல 4 ஃபைட் வச்சிருக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இணை ப்ரொடியூசரா வந்து ராஜன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அது இல்லாம அடிஷனல் வந்து சரவணன் பண்ணிட்டு இருக்காரு. படம் நல்லபடியா வந்திருக்குது. இந்த படத்தோட கேமராமேன் வந்து பால் பாண்டி சார் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கேமரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட அடுத்தது வந்து எடிட்டர் வந்து லக்ஷ்மண் சார் எடிட்டர் இந்த படத்துக்கு. சவுண்ட் இன்ஜினியர் வந்து கருணாஸ் சார். நம்ம வந்து ஸ்ரீ சாய் ஸ்டுடியோவில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு உறுதுணையா
கோ டைரக்டரா வந்து சுரேஷ் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஆளு, பயங்கர டெக்னிக்கலா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல வந்து ஹீரோ வந்து சிவசுகுமாரன்றவர் தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இது உனக்கு தேவையான ஒரு படம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு. இந்த படம் ஒரு செகண்ட் மூவி. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து முதல் கதாநாயகியாக சுகுமாருக்கு இணையாக வந்து மோனிஷா வந்து இந்த ஹீரோயினியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2வது ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கோம், விக்னேஷ் பண்ணியிருக்கோம். அதுல 2வது ஹீரோயினியா வந்து ஹேமான்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா. நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க படத்துல. வந்து போலீஸ்கார் நம்ம படத்தோட மேனேஜர் வந்து முருகன் சார் மேனேஜர், படத்தோட மேனேஜர். எல்லாமே அவர் தான் சாப்பாடு உணவு பரிமாறுறது எல்லா விஷயங்களும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. படம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு அந்த ஊடக நண்பர்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் மற்ற நபர்கள் எல்லாரும் நன்றி, நடிகர் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ருத்ர வேட்டை டப்பிங்கில் இருக்கும். இது வாராகி அம்மன் கம்பெனியோட 2வது படைப்பு. ருத்ர வேட்டை வந்து சிறுக சிறுக கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ருத்ர வேட்டை டப்பிங் போயிட்டு இருக்கு. நல்லபடியா இப்போ முத்துசாமி சார் பேசிட்டு இருக்காரு, ஒரு ஆர்டிஸ்டா பேசிட்டு இருக்காரு டப்பிங். நம்ம படத்தோட கோ டைரக்டரா வந்து சுரேஷ் சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பால்பாண்டி சார் தான் படத்தோட கேமராமேனு. நம்ம வந்து கேமராமேனு கோ டைரக்டர் அப்படின்லாம் நாம பார்க்கல, நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் படத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மோனிஷா, செகண்ட் ஹீரோயின் வந்து தனுஷ்ன்ற பண்ணிட்டு இருக்காங்க. அது முதல் ஹீரோ வந்து சிவசுகுமாரன், 2வது ஹீரோ வந்து விக்னேஷ் பண்றாரு. எல்லாம் புது நடிகர்களும் இருக்காங்க, நிறைய பேர் இது பண்ணியிருக்கோம், நல்லபடியா இருக்கு. 2வது படத்துக்கு வந்து நம்ம பால்பாண்டி சார் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கேமரா. சுரேஷ் சார் இந்த படத்தோட கோ டைரக்டர் நல்லா பிரமாதமா அவங்க படம் மாதிரி, அதாவது நம்ம கீழே ஒர்க் பண்ணலாம் யாரும் இங்க பாக்குறது கிடையாது. இந்த படம் நம்ம படம் ருத்ர வேட்டை அப்படின்னு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லாமே ஒரு இலக்குக்காக தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் நல்லபடியா வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே சார்.